நார்மலா மிளகுன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த 40 அடி போறது 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு காய்க்கக்கூடியது அப்படிதான் ஞாபகம் வரும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மிளகுல வந்து 15 அடியே போதும், கிட்டத்தட்ட 18 மாசமே போதும், கீழே இருந்து மேல வரைக்கும் ஈல்டு கொடுக்குற மாதிரி பண்ணியாச்சு. அதிலே பல புதிய ரகங்களையும் வந்து கொண்டுட்டு வந்தாச்சு. அதாவது நார்மலா மிளகுன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரே ஒரு திரி மட்டும் தான் இருக்கும், ஸ்பைக்ஸ். ஆனா எங்களோட புதிய இனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிளகுல 2 திரி வர மாதிரி, 3 திரிகள் வர மாதிரி, 4 5 அந்த மாதிரி வர மாதிரி பண்ணியாச்சு. அதே மாதிரி 30 ஆண்டு காலம் வந்து நோய் வராம தடுக்கிறது எப்படி, அதுக்கான தீர்வு என்னன்றதையும் நம்ம விவசாயிகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்க மிளகு வந்து லெமன் ஃபிளேவர் மிளகு. நார்மலா மிளகுன்னு எடுத்துக்கிட்டா அந்த காரத்தன்மை மட்டும்தான் இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லுமே அதுல வராது. இதுல பாத்தீங்கன்னா அந்த இலையை மோர்ந்து பார்த்தாலும் லெமன் ஸ்மெல் வரும், அந்த காயை சாப்பிட்டாலும் லெமன் ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாம காரத்தன்மை அதிகமா இருக்கும். மற்ற மிளகுகளை கம்பேர் பண்ணும் போது இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை சூரிய ஒளி மூலம் சடுதி மாற்றம் ஏற்பட்ட ஒரு ரகம். நார்மலா வந்து எங்களை போல சயின்டிஸ்ட் நாங்க கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் அதோட திறன் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இயற்கை சூரிய ஒளி மூலம் அது நடைபெறுதுன்னா அது கடைசி வரைக்கும் சேஞ்ச் ஆகாது, அந்த மாறுதல் வந்து அப்படியே தான் நிலைச்சிருக்கும். இததான் இப்போ வந்து நம்ம புது ரகத்தை வந்து இப்போ வெளியிட்டு இருக்கோம். அதாவது இந்த புதிய ரகத்தை வந்து நம்ம புதுவை சபாநாயகர் ஐயா அவர்களோட கையில கொடுத்து இப்போதான் நம்ம வந்து அதை வெளியிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து அது விவசாயிகள் மத்தியில் விவசாயத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளும் LNTC நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு.